இந்தியாவும் லண்டனில் இருக்க மோட்டோ நியூரன் டிசீஸ் கிளினிக் ஹாஸ்பிட்டல் ஹால்போனில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்ரி 6 monthsக்கு ஒரு வாட்டி செக்கப் போவேன். அதோட வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி லண்டனில் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணுது, எப்படி டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு. நாங்கள் இங்கேருந்து 3 hours and 10 minutes காட்டுது. 140 miles சில்வியா டீசல்லாம் அடிச்சுட்டு M6 டோலில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தா ஒரே ஃபாக். அப்புறம் பார்த்தா 40-50 தான் போகணுன்னு ஸ்பீட் லிமிட்டும் குறைஞ்சிட்டாங்க. 8 மணிக்கு கிளம்பிட்டோம். 12 o'clock தான் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. பாருங்கள், M6 டோலில் வந்தோடனே ஓப்பன் ஆச்சு. உள்ளே வந்தோம், ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது. 40-60 அப்படியே போச்சு. அப்புறமா லண்டன் கிட்ட வந்த பண்ணுறது தான் 70க்கே வந்துச்சு. அப்புறமா அடிச்சு பிடிச்சி 11 o'clock லண்டனுக்குள்ளே இறங்கிட்டோம். உள்ளுக்கு வந்துட்டோம் ஜோனுக்குள்ளே. இதுதான் ரீஜன் ஸ்ட்ரீட், ரிச் பீப்புள் இருக்கிற இடம். இதுதான் ஹால்பன் ஹாஸ்பிட்டல். பார்க் இருக்கும், குயின் ஸ்கொயர் கிளினிக்கு. இது பெரிய பார்க் நடுவில் இருக்கும், சுற்றி ஹாஸ்பிட்டல் இருக்கும். இதுதான் குயின் ஸ்கொயர். அந்த இது பேர், பார்க் பேர். இதுதான் என்னோட கிளினிக். நான் எப்பயும் வர நியூராலஜி, நியூரோ சர்ஜரி கிளினிக் ஃபார் அலோபதி, ஹோமியோபதி, அக்குபஞ்சர் எல்லாத்துக்குமான ரிசர்ச் சென்டர் இதுதான். யூகேக்கே பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான். சில்ட்ரன்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் இங்கே தான் இருக்குது. நியூராலஜி சம்மந்தப்பட்டதுக்கான ஹாஸ்பிட்டல் இதுதான். இங்கே டயனாவோட இது இருக்கும், ஸ்டாச்சுவும் இருக்கும், அவங்களோட ஃபோட்டோவும் இருக்கும். அவங்க இந்த சேரிட்டிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக இங்கே வச்சுருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் நான் போகாத இடமே கிடையாது. ஏன்னா நான் இங்கே சர்ஜரி நடந்திருக்கு, எனக்கு ரீஹபிலிட்டேஷன் வந்திருக்கேன், ஃபிசியோக்கு வந்திருக்கேன், நிறைய முறை தங்கியிருக்கேன். அதனால இந்த ஹாஸ்பிட்டலில் சும்மா இருக்க மாட்டேன். வீல் சேர் எடுத்து எங்கேயா சுற்றுவேன். அப்போல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீல் சேர் போகாத, ஸ்டிக் வச்சு நடக்கும்போதெல்லாம். இந்த 3 வருஷமாக தான் நான் வீல் சேர்ல போகிறேன். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி இந்த பசங்க தப்பாக சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். 2 hours டிலே ஆயிடுச்சு. டாக்டர் அப்பாலஜிக்கு தான் கன்சல்டன்ட் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. ரிசப்ஷன்லேருந்து கூப்பிட்டு போய் நம்ம ரூமுக்கு வீல் சேர்ல இருந்தால் புஷ் பண்ணி தள்ளிட்டு போவாங்க. சீனியர் மோஸ்ட் கன்சல்டன்ட் இன் திஸ் ஹாஸ்பிட்டல், இன் நியூரோ சர்ஜரி நியூராலஜி ஹாஸ்பிட்டலில். அவரோட ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். அதை நான் போடல, அதை நான் ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன். ஒன்றும் சொல்ல, நல்லா பார்த்துக்குங்க, ப்ரோக்ரஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் யூ ஆர் அ பாசிட்டிவ் பர்சன். நீ ரொம்ப பாசிட்டிவான ஆளு, உன்னை எத்தனை வருஷமா எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஒரு டாக்டர்ன்றது என்ன தெரியுமாங்க, நம்ம கிட்ட பாசிட்டிவா பேசணுங்க, அன்பா பேசணுங்க. அது நம்ம ஊர்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் கத்துக்கணுங்க. நம்ம ஊர்ல இவர் சொல்லுவாரு, ஐ பெய்ட் ஃபார் இட். நான் இங்கே எனக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது நான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ்வளோ அம்பலாக பேசுவார் அந்த மனுஷன். எனக்கு அவ்வளோ பிடிக்க வர மனிதர்களே. உலகத்தில் நல்ல வார்த்தைகள் பேசினா நமக்கு அவ்வளோ ஆரோக்கியமான மாதிரி ஒரு எண்ணம் வரும். எனக்கு இவ்வளோ கண்டிஷன் இருக்குது. நான் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம்னா, என்னை சார்ந்த மனிதர்கள், நான் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக என்கிட்ட பேசுறதாலையும், என் குடும்பமும், என் ஒய்ஃபு, என்னோட நண்பர்கள் எல்லாருமே என்னை பாசிட்டிவாக நடக்கிறதால தான் நான் இவ்வளோ பாசிட்டிவாக நடக்கிறேன். பார்க் பண்ணிட்டு சர்வீஸில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம். ஸ்னோ ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 5.5 hours கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தோம். இங்கேயே 50 minutes இருந்தோம். இந்த ஒரு பஸ் ஒன்று மாட்டிக்கிச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சேஃபாக இறங்கி ஸ்னோவில் கொண்டாந்து நின்றுட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.